ஹே கைஸ், வெல்கம் டு வாவ் பியூட்டி சேனல். கொஞ்ச நாட்களாவே நம்ம கரூர்ல நடந்த விஜய் அவர்களுடைய பரப்புரையுடைய அப்டேட்ஸை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு என்ன அப்டேட் சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்குமே டிவிகே சைட்ல இருந்து எந்த ஒரு அஃபீஷியலான டிக்ளரேஷன் எதுவுமே வரல. ஸோ விஜய் வீடியோவை ரிலீஸ் பண்ணதை தவிர்த்து இது வரைக்குமே எந்த ஒரு தகவல்களும் டிவிகே தரப்புல இருந்து நமக்கு வரல. ஸோ இந்த மாதிரி நியூஸ் சேனல் அண்ட் சோஷியல் மீடியாலலாம் சொல்றத நான் உங்களுக்கு சொல்றேன். டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற அவங்களுடைய தொண்டர்கள் அண்ட் நிர்வாகிகளுக்கு தனிப்பட்ட முறையில கால் பண்ணி எந்த ஒரு விமர்சனங்களுக்கும் பதில் அளிக்க வேண்டான்னு சொல்லி பேசியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம கரூர்ல இருக்கிற அவங்களுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாமே அவர் கால் போட்டு ஸோ அன்னைக்கு கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத விஜய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதாவும் நியூஸ்ல விஷயம் வந்துச்சு. இப்படி கரூர்ல நடந்தது பல கேள்விகள் டிவிகேவை சுத்தி இருக்கு. ஆனா எதுக்குமே அவங்க இன்னும் ஒரு அபிஷியலான ஆன்சரை கொடுக்கவே இல்லை. ஸோ மேபி எல்லாரும் எதிர்பார்க்கிறது என்னன்னா, விஜய் ஒரு பிரஸ் மீட்டோ இல்ல கோர்ட்ல கேஸ் ஜெயிக்கிறத வச்சியோ இவங்க அதுக்கான பதில கொடுக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இன்னைக்கு நடந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆக்டரும் மாநிமா கட்சி தலைவருமான கமலஹாசன் கரூர்ல உயிரிழந்தவங்களுடைய வீட்டுக்கு நேர்ல போய் சந்திச்சு 1,00,000 ரூபாய் நிதி பணத்தையும் இன்னைக்கு நேர்ல சந்திச்சு கொடுத்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம கமலஹாசன் மீடியால என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் இதுக்கு முழு பொறுப்பை ஏத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இந்த கரூர் சம்பவம் நடந்தே 2 வாரங்கள் ஆயிடுச்சு. ஸோ இப்பதான் கமலஹாசனே நிதி பணத்தை எல்லாம் திரட்டி அங்க கொண்டு போயிருக்காரு. ஸோ இவ்வளோ நாள் கமலஹாசன் எங்க போனாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். மேபி அவருக்கு சில வேலைகள் இருந்திருக்கும். ஆனா அவரால முடிஞ்ச ஹெல்ப்பை அந்த கரூர் மக்களுக்கு பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு ஒரு அப்டேட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கரூருடைய சம்பவத்துல கரண்ட் கட் ஆச்சுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல எதனால கரண்ட் கட் ஆச்சுன்னு சொல்லி அந்த மின் வாரியத்துடைய தலைவியான ராஜலட்சுமிக்கு இப்போ பதவி உயர்வு கொடுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இதனால மக்கள் சோஷியல் மீடியாலலாம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி, அதாவது ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா இவங்க எல்லா செயல்களையும் செஞ்சதுனால, கரண்ட் கட் பண்ணி ஹெல்ப் பண்ணதுனால இப்போ இவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்திருக்காங்க. ஸோ இதனால தான் இவங்க இதெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பேசப்பட்டுச்சு. இப்படி இது பேசப்பட்டதுனால அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு 18 நாட்களுக்கு முன்பாகவே இவங்களுக்கு உட்பட 5 தலைவர்களுக்கு பதவி உயர்வை வழங்கியிருந்தோம்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து அபிஷியலா சொல்றாங்க. ஆனா மக்கள் மத்தியில இது ஒரு பேச்சு பொருளா இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அண்ட் இந்த கரூரோட விஷயத்துல இந்த அப்டேட்டும் உங்களுக்கு தெரியும். ஸோ பாஜக சைட்ல இருந்து, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து புதுசா ஒரு குழுவை ஏற்படுத்தி இந்த கரூரோட விஷயத்த பத்தி விசாரிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்மளுடைய அண்ணாமலையும் ஸோ அவங்களுக்கு மொழி பிரச்சனை இருந்ததுனால ஸோ அண்ணாமலையும் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிர்வாகம் சரியில்லாததுனால தான் இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கு. போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்கப்படல. அதனாலதான் இவ்வளோ உயிரிழப்புகளுக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ போதுமான பாதுகாப்புனா அது கண்டிப்பா கவர்மெண்ட் சைட்ல இருந்து தான் கொடுக்கணும். ஸோ அதனால இந்த குழு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லா கவர்மெண்ட் சைட்ல தான் தப்புன்னு சொல்றாங்க. ஸோ அண்ணாமலை அண்ட் பாஜக இந்த மாதிரி குழுலாம் ஏற்படுத்தி கரூருக்கு போய் விசாரிக்கிறதுனால டிவிகே கட்சி தலைவர் விஜய ஒரு கவர் பண்றாரோ அப்படின்னு சொல்லி எல்லா எதிர்கட்சிகள் நம்ம முதலமைச்சர் முதற்கொண்டு பேச ஆரம்பிச்சது. அண்ட் டிவிகே கட்சி தலைவரும் பாஜகவும் கூட்டணி அமைக்க போறாங்க அப்படின்ற நியூஸும் வந்துச்சு. ஆனா அது உண்மையா பொய்யா அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியல. ஸோ அமித்ஷாவே டைரக்டா விஜய்க்கு கால் பண்ணி
கூட்டணி டைம்ல சொல்லப்படுது. அமைக்கிறதுக்காக நடிகர் ரஜினிகாந்த், பேச்சுவார்த்தை ஜிவி நடந்துட்டு பிரகாஷ், இருக்குன்னு விஷால்னு சொல்றாங்க. இப்படி பலருமே இந்த கரூர் சம்பவத்துக்கு ஆனா இது வருத்தம் எந்த அளவுக்கு வெளிப்படுத்திட்டு வராங்க. உண்மைன்னு சொல்லி இந்த ஒரு தெரியாது. சூழ்நிலையில ஆனா இது தளபதிக்கு நியூஸ்ல திருச்சி எல்லாமே ஏர்போர்ட்ல வந்துச்சு. பிரஷர் சந்திச்சு இந்த துயர சப்போஸ் சம்பவத்துக்கு அப்படி பதிலளிக்காம பேச்சுவார்த்தை போனது பெரிய சர்ச்சையை நடத்தப்பட்டு விஜய் ஏற்படுத்தியிருக்கு. வந்து இந்த நிலையில தளபதி பாஜக கூட விஜய் இப்ப இத கூட்டணி பத்தி வைக்கிறதுக்கு பேசியிருக்காரு. அவர் என்ன ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா சொல்லியிருக்காருன்னா, இதயம் தமிழ்நாடு நொறுங்கி போய் மக்கள் இருக்கிறேன். தாங்க கண்டிப்பா அதை முடியாத ஏத்துக்கவே வார்த்தைகளால் சொல்ல மாட்டாங்க. முடியாத ஐ திங்க் வேதனையிலும் விஜயும் அதை ஏத்துக்க துயரத்திலும் உழன்று மாட்டாருன்னு நினைக்கிறோம். கொண்டிருக்கிறேன். என்ன கரூரில் நடக்குதுன்னு உயிரிழந்த பார்ப்போம். எனது அருமை சகோதர இந்த சகோதரிகளின் குடும்பங்களுக்கு 2026 என் மே ஆழ்ந்த மாச தேர்தல் அனுதாபங்களையும் இரங்கலையும் வரதுக்குள்ள தெரிவித்துக் கொள்கிறேன். பல மருத்துவமனையில் சிகிச்சை டிராஸ்டிக்கான பெறுவோர் சேஞ்சஸ் விரைவில் நடக்கும். குணமடைய ஸோ ரொம்பவே பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்டா ரொம்பவே இருக்கும். மனமுடைஞ்சு அண்ட் இந்த போயிருக்க தேர்தல்ல இறந்தவங்க தான் குடும்பத்துக்கு தமிழ்நாட்டு அனுதாபங்களையும் மக்களுடைய இரங்கலையும் ஒரு சொல்லிக்காம தலையெழுத்தே ஹாஸ்பிட்டல்ல இருக்குதுன்னு சிகிச்சை எடுத்து சொல்லலாம். வரவங்க சீக்கிரமே மறக்காம நம்ம வாவ் பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.